ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். மழைக்காலம் குளிர்காலம் வந்தாலே இந்த சளி தொந்தரவு அதிகமாகிடுங்க. இதுக்கு நம்ம மருந்து மாத்திரை மட்டும் எடுத்தால் போதாதுங்க. அதுக்கு ரொம்பவே சரி செய்யக்கூடிய மிளகு பூண்டு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பூண்டு மிளகு குழம்பு செய்யறதுக்காக பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் தனியா. கொத்தமல்லி விதை தாங்க தனியான்னு சொல்லுவோம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 10-12 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் நீட்டு மிளகாய் எடுத்ததுனால 10-12 எடுத்திருக்கேன். குண்டு மிளகாய் இருந்தால் ஒரு 6-7 மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப நிறம் மாறணுன்ட்டு அவசியம் கிடையாது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்கிறதுனால இந்த மெத்தடில் செய்கிறோம். சேர்த்து விட்ட மிளகு, தனியா, மிளகாய் எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இந்த அளவுக்கு வறுபட்டால் போகிறோம், கருகக்கூடாது. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அது வறுபட்டுடும். இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே ஆறிடுச்சுங்க. நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா ட்ரையாக அரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான மசாலாவை நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழம்பு செய்கிறதுக்காக நான் மண் சட்டி தாங்க யூஸ் பண்ணுறேன். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு எப்போவுமே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம். கடுகு வெந்தயம்லாம் பொரியட்டும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. ஒரு பச்சை மிளகாயை நான் 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 30 பல்லு பூண்டை நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பெரிய பல்லாக எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு இன்னும் அதிகமாக சேர்க்கறது பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ பூண்டு நல்லா வதங்குது. நம்ம வெங்காயம் சேர்த்து விட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் 15-20 வெங்காயம் நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்து விட்டுக்கலாம். நான் பெரிய தக்காளி 1 எடுத்திருக்கேன், அது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்துடலாம். புளி கரைசல் பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை தான் நான் சேர்க்க போகிறேன். புளி கரைசல் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு முறை கலந்து விட்டுடலாம். புளி கரைசல் நல்லா கொதிக்கணும். புளி கரைசல் சேர்த்துட்டு இப்போ நல்லாவே கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த ஜார்லேயே நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்போட திக்னஸை பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேருங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். மசாலா சேர்த்துட்டு இப்போ நல்லாவே குழம்பு கொதிச்சிட்ருக்குதுங்க. ஒரு முறை இந்த மாதிரி கலக்கி விட்டுடுங்க. லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், குழம்பு நல்லாவே சுண்டி வந்திருக்கு. நல்லா சுண்டி திக்காயிடுச்சு. பூண்டுலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வெந்ததுனால தான் அப்படியே மேலே மிதக்க ஆரம்பிச்சிச்சு. பூண்டுலாம் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி கை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சூடாக இருக்குது பாருங்கள், நெசுங்குது. நல்லாவே வெந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் எதுக்காகனா நான் புளிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் வேண்டான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம், ஆப்ஷனல் தான். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுடுங்க. அந்த சூட்லேயே அந்த வெல்லம் கரைஞ்சிரும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம்.
அவ்வளவுதாங்க. ரொம்பவே சூப்பராக பூண்டு மிளகு குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சளி இருமல் தொந்தரவு இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே குணமாயிடும். வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா இப்போ மழைக்காலம் குளிர்காலம்ங்கிறதுனால இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்றதுனால சளி தொந்தரவு, மூக்கடைப்பு, தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஏன்னா இதில் நிறைய மிளகு பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியான குழம்புன்னு சொல்லலாம். எவ்வளவு சாதம் இருந்தாலும் சட்டுன்னு காலி ஆகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகு பூண்டு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சளி தொந்தரவு இருக்கிறவங்க வாரத்தில் 1 நாள் செஞ்சு சாப்பிட்டா போதுங்க. சளி தொந்தரவு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.